வயோத்திலே இருந்திருந்தான். உன் உடலை பன்னீரால் குளிப்பாட்டி உனக்கு பட்டாடைகள் கொடுத்து உன் உடல் முழுக்க சந்தன கட்டைகளால் அடுக்கி சகல ராஜமரியால் தரம் செய்வார்களே அப்பா. ஆனால் இங்கு அடுத்த பிள்ளைகள் மீது எழுந்து ஒன்றுக்கு கொல்லி கட்டி எடுத்துத்தாரா தகர தேவன் ஐயா. நான் என்ன செய்வேன்? நான் என்ன செய்வேன்? மாதம் என் உடலது தளர்ந்து ஈராமாதோ என்னிடையே சிரித்து மாதம் என் முகமது வெளுத்து கணக்கு ஆறாமாதோ அழகு சிவந்தோ ஏழாமாதம் கிளியதை புசித்தே எட்டாமாதோ பட்டின மணிய என் பாங்கி மறந்தே தொட்டு பட்டு பாவாடை உடுத்த ஒன்பதாம் மாதம் உம்மாமம்மா வந்து அழகு சீமந்தம் செய்தார்கள். பத்தாம் மாதம் என் நெற்றியின் மேலே இந்த நிலத்திலே விழுக பெற்றுமே உன்னை இந்த பாவத்திலே மகனே 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 மகனே. ஐயா, இங்கேதான் உன் திருவாய் மலர்ந்து ஒரே ஒரு முறை இந்த மாவியை பார்த்து அம்மா என்று அழைக்க கூடாது அப்பா. மாணிக்க கோமொரு மறைந்த மாணிக்கமே வயது பொருந்தாலும் ஆண்டோர் வருவோர் இந்த மாநிலத்தில் என்னதான் அழுவிடம் ஏனமாடுகிறாய் என்று கேட்க போறாயா? என் செல்வமே கேட்க போகிறாயா? விடுவதற்கு
முடிவதற்குள் வர வேண்டும் என்று மீதியில் மதிப்பு மரியாதைக்குரிய கருப்பைய தோழர்களுடைய சேர்ந்த கருப்பைய மேசையை அவர்கள் எனக்கு 100 ரூபாய் அன்பளிப்பு வழங்கியுள்ளார். அன்பு உள்ளத்திற்கு கலைக்குழுவின் சார்பாக உடல் கலந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். அடுத்த பிள்ளைகள் மீது எதிர்த்து ஒரு கொள்ளிக்கட்டித்தான் தகவல் செய்ய வேண்டும். சரி, குடிப்பதற்குள் வர வேண்டும் என்று வேதி இருக்கார். அப்படி போகவில்லை என்றால் 1000 போய் சொன்ன பாவத்திற்காக பாடம் உன்னை கொண்டு தகவல் செய்துவிட்டு சீக்கிரமாக நான் செல்ல வேண்டும். காதே நாதா இது ஒன்றோ பேசாவிட்டால் பழனி நந்தத்தாலே பழந்தில மாட்டுவே ஐயா, நான் கல்லியும் அல்ல கபடியும் அல்ல, ஒரு பேதையா பேதை. அதிலும் அனாதை ஐயா, என் குழந்தை பாம்படி தெரிந்து விட்டது. இந்த மயானத்திற்கு தகவல் செய்வதற்காக கொண்டு வந்தேன் ஐயா. கல்லினா அல்லவையா கல்லியிலே என் குழந்தை தகவல் செய்வது உங்களுக்கு கோடி குடி உண்டு. மயானத்திலே ஒரு காவலன் இருக்க
இருக்கிறான் என்பதை உணராது எனக்கு பதில் தெரிவிக்காது அடுத்த பிறத்தில் எரிந்து கொண்டிருக்கும் தீ கட்டுகளை எடுத்து தவணை செய்து கொண்டிருக்கிறார். என்னுடைய கட்டுக்காவலை மீறி நீ எப்படி உள்ளே வரலாம்? காவல் தன்மை நாடி வேவாராம போடி காவல் தன்மை நாடி வேவாராம போடி இப்படி பேசிக் கொண்டிருக்கிறாயே நீ பேர் சொல்லி இப்படி வாடி போடி கூசமும் பேசுவது நியாயமாயா? அப்படியெல்லாம் பேசாதீர்கள் ஐயா, அப்படியெல்லாம் பேசாதீர்கள். நீதி பேசாதே தேவை சொந்தமாக என்பையான வந்த பேராளா சண்டாலே வந்த பேரடா
காலம் அவதேண்டா இறந்தவர்கள் தெய்வத்திற்கு சமம் என்று கூறுவார்கள். பால்வன மாறாத பச்சின குழந்தை உன் காலால் எட்டி வதைக்கிறாயே, நீ பிள்ளை குட்டி பெக்கலையா? கழுகோடு பிறக்கலையா? இல்லை என்றால் உனக்கு எனக்கு பச்சாதவன் கொஞ்சம் கிடையாதா? ஆசை மகனே, அருமை மகனே, பாச மகனே, நாம் பெற்ற மகனே, மகனே, அன்பு மகன், ஆசை மகன், அருமை மகன், மகனே மகனை என்று பகவானே என்னடி மயில் வேலை என்று பகவான் புத்திக்கிற தகவல்கள் இருக்கிற என்னடி சொல்லடி சகலமாக என்ன சாதிக்கின்றாய் ஒரு சாட்சியை தோழினான் கணவன் உயிரோடு இருக்கின்றானா இல்லையா? பதி என் பதி தற்சமயம் இல்லையே, தற்சமயம் இல்லை என்று என்னை ஏமாற்றலாம் என்று நினைக்கின்றான். இல்லை விதையும் இல்லை, வழியும் இல்லை, பதி இல்லை என்றும் இங்கே பணிந்து மேல் உழைத்த போது மனிதனில் உழைத்த போது மனிதனில் உணர்ந்து உன் களத்தில் இருக்கும் தாழ்விட்டால் ஒன்றுமில்லை என்று ஓடு மகனே மகளே என்னமா சோதனை இது? என்ன சோதனை? தேவர் மூவர் யாவர் கண்களுக்கும் தெரியாத தாய் கேவல சுடுகாடு புலையன் கண்களுக்கு தென்பட்டு விட்டது என்றார். என் கணவர் சத்தியம் தவறிவிட்டாரா? இல்லை என்றால் என்னுடைய கணவனுடைய உயிர் இருக்காது. நாளிலிருந்தே நகரிலிருந்தே நான் கொண்ட கணவரை பிரித்து நான் பெற்ற மகனையும் பறிகொடுத்து உயிரோடு வாழ்த்து இந்த தாலியை மகற்றோட்டாங்க. அப்பேற்பட்ட தாலி கேவலம் சொல்லுவாரு நான் பொழையன் கற்றை தென்பட்டு ஏன் மாணவே அப்படி இணைந்து என்னுடைய தலைமுறை நீ என்னாக பிறந்து என்னை வெளிக்கிவிடக் கூடாது கூடாது கூடாது. நான் உயிரோடு வாழவே கூடாது. தாயே இதை ஏற்றுக்கொள்ள பாதியில் அடிமையானே
பேசும் பொய்யன் ஒரு நீசன், அனுதினமும் குடித்துக் கொண்டிருப்பவன் குடியன் ஒரு நீசன், கொலை செய்பவன் ஒரு நீசன், கல் காமம் குரு தூலகம் பஞ்சமா பாதங்களை நான் அறியேன் அல்லவா. பெண் பேதை இனிமாக பேசிவிட்டார். எல்லாம் இருந்தாலும் தாலியை கண்டவுடனே தவித்து அவ்வளவு புலப்புகின்றாய். அம்மா அம்மா உன் வாழ்க்கை என்னம்மா. மங்கையே மங்கையே உடை மறந்த மனவாழ்ந்தி மற்றவர்கள் காணாத இந்த மாரியத்தை மிகவும் சுடும் புகையன் கண்டார் என்று பேரழித்து புலம்புகின்றாய். அம்மா அம்மா உனது வேளாண் என்ன, உன் கணவனது வேளாண் என்ன, கஷ்டமது வீட்டிற்கும் குழந்தையின் பேரான் என்ன, உடனே கூறுவாய். அம்மா வாழ்க்கை வரலாறு சொல்லப்பா. சொல்கிறேன் சொல்கிறேன். நான் யார் ஐயா? நான் பிறந்தாரோ கண்ணமாபுரி, என் தந்தையின் பெயரோ மதுரை, தாயாரின் பெயரோ சொர்ணலேகா. என்னை மனமுடித்தவர் 56 தேசத்திற்கெல்லாம் அதிபதி திருச்செங்க பயந்து சுவாமி தங்கள் பெயரை இந்த பாவை இதயத்திலே வைத்து பூஜித்து இப்பொழுது தன்னுடைய பெயரை போர் நிலைமைக்கு ஆளாகிவிட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள். என் கணவர் பெயர் ஹரிச்சந்திரமூர்த்தி. கொடுத்த வாக்கால் முழுவதும் நாடு நகரமளித்து தாரை பார்த்து கொடுத்து அவருக்கு கொடுக்க வேண்டிய பொருளுக்காக என்னையும் என் மகன் லோகிதாசனையும் காலகட்ட பகவானுக்கு அடிமையாக்கிவிட்டு என்னுடைய கணவர் எங்கு போனார் என்ன ஆனார் என்று ஒருவரும் அறியலையா. ஐயா, வந்தவர்களுக்கெல்லாம் வாரி வாரி கொடுத்த வள்ளலில் வைத்தெடுத்து இப்பொழுது கொள்ளையிடம் கூட காசு இல்லாமல் நின்று கொண்டிருக்கும் இந்த பாவியின் பெயர் எனக்கு கொல்லி வைப்பா என்று எண்ணி இருந்தேனா, எனக்கு எள்ளும் தண்ணி இறைப்பா என்று எண்ணி இருந்தேனா, அரசால பிறந்த மகளை அரபம் நீண்டி விட்டதடா. ஐயோ, நான் என்ன செய்யலாம்? யாரையா இதுவும் கௌசியின் சூழ்ச்சியாக இருக்கும். என் மகனை எடுத்து வைத்துக் கொண்டு மகனே மகனே என்று புலம்புகிறாயே. என் கணவரை பற்றி உனக்கு என்ன தெரியும்? என் கணவர் எப்பேற்பட்டவர் தெரியுமா? பிற பெண்களை ஏறித்து பார்க்க மாட்டார். அடுத்த பெண்களை தாயான தெய்வமாக மதிக்கக்கூடிய வந்தவர்களுக்கெல்லாம் வாரி வாரி கொடுத்த பல். ஆனால் நீயும் கேவலம் கால்பணம் முழத்தில் வாங்கியிருக்காங்க. இறந்த சடலம் என்று கொஞ்சம் கூட எண்ணி பாராமல் காலால் எட்டி விதைத்தார். முன்பின் தெரியாத ஒரு பெண்ணை பார்த்து வாடி போடி கள்ளி கபடி அப்பம் எத்தனை வார்த்தைகள். இனி ஒரு முறை என் மகனை பார்த்து மகனே சொல்லாது. என் மகனை பார்த்து மகனே சொல்லாது. என் மகன் என்று எழுத்து அழுவதற்கு கூட நான் நாடுகளை அற்றவன்.
பார்த்தால் பார்த்தால் கடலுக்கு பெண்ணை பிள்ளை விற்ற செல்லாளர் நீ சொல்லியதெல்லாம் உண்மைதான். உன்னை நான் யார் என்று தெரிந்து கொண்டேன்ப்பா. இந்த குளத்தில் இருக்கக்கூடிய என்ன யார் என்று உனக்கு தெரியாதப்பா. அப்பா, உன்னை அன்போடு ஆசையோடு ரகசியமாக தனிப்பெயர் வைத்து அழைப்பேனே சாராமதி. இது என்னுடைய கணவர் என்னை அந்தரங்கமாக அழைத்து பெயராச்சு. அப்படி என்று சாராமதி. இது என்ன கொடுமை! இந்த பாவியின் வாயால் புலகன் நீர்கள் என்று ஏதேதோ பேசிவிட்டேனே. என்னை மன்னித்து ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் ஆண்டோர் வர போவதில்லை. நம் மகனாக இருந்தாலும் கால் பணம் உனத்துள்ள அவசியம் தேவை. காலைகளிடம் சென்று வாங்கிக் கொள்ளுவோம். ஐயோ, அங்க போனா இங்க திரும்ப வர முடியாது சுவாமி. வேதிய உத்தரவு எடுக்க பார்த்தேன். ஒன்று செய். எந்த கரங்களால் மக்களுக்கு தானம் கொடுத்தாயோ அதே கரங்களால் மணி ஏந்தி பிச்சை எடுத்தாலும் கடமையை நிறைவேற்ற வேண்டும். பிச்சை எடுக்க வேண்டும். சரி சுவாமி, நான் பிச்சை எடுத்து வருவரையில் நம்முடைய குழந்தையை பத்திரமாக பார்த்துக் கொள்கிறேன். ஆகட்டும் அம்மா, பார்த்துக் கொள்ளுங்கள். தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேனம்மா, தந்த பிச்சையிலே வளர்ந்தேனம்மா. தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேனம்மா, இந்த நீ தந்த பிச்சையிலே வளர்ந்தேனம்மா. மோத்த பார்த்தா மகாலட்சுமி லட்சுமியா இருக்குது. இப்படி ஒரு கொலை பண்றியே, என்னையா முடிவு? எங்க மகாராஜாவோட முடிவு வெட்ட போறாங்க. ஆமா, உங்க மகன் கடை வந்து ஒரு பெண்மணி கழுத்தை வச்சு கொண்டு விடுச்சு. அது என்ன பண்றது? அப்ப யாருப்பா வீரவாகு? ஒரு பெண்மணி காசிலாசு கனவு வந்து கழுத்தை வச்சு கொண்டு விடுச்சு. எங்க இதான் வெட்டச்சு உத்தரவு போட்டிருக்காரு. ஏன் அவ்வளவு கேவலமா? சரி, யாருப்பா அடிச்சா? என்ன விஷயம்? ஆமா ஆமா, ஒரு கொலை நடந்து போச்சு.
ஒரு பெண்மணி காசிராசனை கணக்கு வந்து கழுத்துல வச்சு கொண்டு முடிச்சு. எங்க எஜமான் வெட்ட சொல்லி உங்க எஜமான் உத்தரவு போட்டிருக்காரு. சரி, உங்க எஜமான் உனக்கு உத்தரவு போட்டிருக்காரு. இந்த வீரமாக ஆமா எங்க எஜமான் ஆமா கொண்டு வருவோரை வெளிவதற்குள் வெட்ட வேண்டும். வீரமாக உத்தரவு படி வெட்டு ஒண்ணு எல்லாரும் கேன பேர் அம்மா, நீ இந்த பாதகத்தை செய்திருக்க மாட்டாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும். பிச்சை எடுக்கின்ற வழியிலே இது ஒரு சூழ்ச்சி நடந்திருக்கிறது. இருந்தாலும் மிகவும் கொடுத்து எப்படி ஒரு பெண்ணுக்கு பூவோடு பொட்டோடு போகும் பாக்கியம் விட்டார். அந்த அதிர்ஷ்டம் எனக்கு கிட்டுகிறது. என்னை விட அதிர்ஷ்டத்தால் இந்த உலகத்தில் யாருக்காகவும் இருக்கக்கூடும். தவறு எத்தல் இருந்தாலும் சத்தியம் தவறக்கூடாது. அந்த வாசத்திற்கு இடமளிக்க கூடாது. தங்கள் எஜமானியின் உத்தரவின்படி என்னை வெட்டி விடுங்கள். ஆகட்டும், என் கடமை நான் நிறைவேற்றுகிறேன். ஆசை மனைவியை விட்ட பேச மனைவியை விட்ட ஆசை மனைவியை விட்ட ஆசை மனைவியை விட்ட நான் வந்து துணித்தேன். மனதில் என்ன நினைத்திருந்தாய்? நாளையாக வருகிறது. இந்த ஏழையின் மனதில் ஒரு சிறிய ஆசை சுவாமி. வருவரை பிறவிக்கெல்லாம் என் மன்னவரே மன்னவராக வர வேண்டும். நமது மைந்தன் தேவராசனே நமக்கு மகனாக பிறக்க வேண்டும். நமது குலகுரு வரிசையே நமக்கு குருவாக இருக்க வேண்டும். நமது மந்திரி சத்தியத்தையே நமக்கு மந்திரியாக அமைய வேண்டும். நாம் இந்த 56 தேசத்தை எல்லாம் வாழ வேண்டும் என்ற ஒரு சிறிய ஆசை. எவ்வளவு பேராசை! இனிமேல் நமக்கு பிறகு வேண்டுமா? வேண்டவே வேண்டாம். பிறவா வரக்கூடிய இறைவா, அப்படி மீண்டும் பிறந்தால் உன்னை மறவா வரக்கூடிய இறைவா என்று வேண்டிக் கொள்வேன். தங்களுடைய கடமை நிறைவேற்றுங்கள் சுவாமி. ஆகட்டும் மாமா. ஆசை மனைவியை விட்டு வெற்றுவது மிக கொடுமையான பாவம் அல்லவா? கட்டிய மனைவியை கூட வெற்றுவதற்கு திரிந்து விட்டார். என் கடமையை நான் செய்கிறேன் சுவாமி. அப்படியே நான் வெற்றி பார்க்கலாம். இறைவா, ஓ பிரபஞ்சமாய நமக. இறைவா பரமேஸ்வரா, என் கடமையை நான் செய்ய போகிறேன். சிவபெருமான் இங்கே காட்சி அளித்துக் கொண்டிருக்கின்றார். அதோபா சிவபெருமான் அரிச்சந்திரன், நிஜே சத்தியவந்தன் தன் சக்கரவர்த்தி சத்தியத்தை கடைப்பிடித்து விட்டார். சுவாமி, ஹரிச்சந்திரன் உத்தமன் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். உண்மைதான். தெரிந்தும் ஏன் இப்படி சொல்லித்தீர்கள்? அதாவது அயோத்திய நாட்டிலே ஒரு புகழ் விளங்கிக் கொண்டது. இந்த 56 நாடுகளுக்கு தெரிய வேண்டும் என்று நான் நடத்திய நாடகத்தில் வெற்றி பெற்று விட்டார். குளத்திலே இருக்கும் வெளிச்சம் தெரியாது, குன்றின் மீது இருக்கும் வெளிச்சம் உலகமெல்லாம் பரவும். நல்லவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை வைத்தவர்கள், பார்த்தவர்கள், கேட்டவர்கள் அனைவரும் பல்லாண்டு காலம் வாழ்க. ஆனால் என் மயானை ஒன்றை போதும் சாமி. எனக்கு உன் மகனை எழுப்பி தருகிறேன். உங்க நாடு உழைக்க தருகிறேன். பெற்று செல்லுமாயா? சுவாமி, இந்த நாடு நகரம் எதுவுமே எனக்கு வேண்டாம். நான் மயானத்திலே வாழ்ந்தவன், மனக்கம்பை பிடித்தவன். இந்த 56 தேசத்து அரசுகளுக்கு யாருக்கு கொடுத்தாலும் எனக்கு சமம். 56 நாட்டில் நீ ஒரு அர்த்தம் தானே. ஆனால் உனக்கே 10ஆம் சேரும் செய்து வைக்கிறேன். மகனை எழுப்பி தருகிறேன். ஒரு நாளை உனக்கு ஒப்படைத்து விடுகிறேன். மீண்டும் ராஜ்ய பரிபாலனம் செய்வார். நமச்சிவாய வாழ்க, நாதன் தான் வாழ்க, இமை பொழுதும் நீகானா தாழ்வாழ. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய.
போற்றி போற்றி நமச்சிவாய 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 ஹரிஹர சுதனே அண்ணா ஜனனே அண்ணா ஹரே ஹரிஹர சுதனே அண்ணா ஜனனே அண்ணா ஹரே ஹரே நமச்சிவாய குருவே நமச்சிவாய குருவே நமச்சிவாய குருவே நமச்சிவாய 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 ஓம் நமச்சிவாய 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 ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய அனுசரிக்க வேணும் நல்ல மழை பெய்ய வேணும் அனுசரிக்க வேணும் நல்ல மழை பெய்ய வேணும் அனுசரிக்க வேணும் நல்ல தங்கமே உலக பாட வேணும் பசி பெருக வேணும் பாட்டான பொங்க வேணும் பசி பெருக வேணும் பாட்டான பொங்க வேணும் நல்ல தங்கமே உலக பாட வேணும் சூரியமுகத்தில் பாதாரம் இந்த முழங்கி நீராம இந்த முழங்கி ஜெயமங்கலோ ஜெயமங்கலோ இதுவரை இந்த நாடகத்தை கண்டு அளித்த நமது உள்ளூர் நாடகங்கள ரசிக பெருமக்களுக்கும் சுற்றுவட்டார நாடகங்கள ரசிக பெருமக்களுக்கும் நாடகத்துடைய அமைப்பாளர் ஆகிய பாசத்து மரியாதைக்குரிய அருமை ஐயா நமது உள்ளூரின் மைந்தன்மான 3 நாடகம் சிறப்பான முறையில் சிறப்பான முறையில் அமைத்து கொடுத்த அருமை ஐயா நமது உள்ளூரின் மைந்தன்மான விஜயராஜ் 3 நாடுகளை கலந்து கொண்டிருக்கார். ஒன்னு பிரிட்டிஷ், ஒன்னு பிரான்ஸ், இன்னொன்னு தாய்லாந்து. ஆள் பெருகி போட்டு சிறப்பான முறையில் அமைத்து கொடுத்த விஜயராஜ் ஐயா அவர்களுக்கும் எமது நாடகங்களில் சிறப்பாக சேர்ந்த நன்றியை தெரிந்து கொண்டு சிறப்பான முறையில் எங்களுக்கு யூடியூப் சேனலும் பதிவு செய்து கொண்டிருக்கும் அன்பு உள்ளம் பாசத்துக்குரிய நகைச்சுவை நடிகர் நகைச்சுவை வேந்தன் நமது உள்ளூரை சேர்ந்த அக்கியம்பட்டியை சேர்ந்த கலைமூர்த்தி அண்ணன் அவர்களுக்கும் எங்களுக்கு சிறந்த முறையில் ஒரு நாடகத்துக்கு கொடுத்தால் ஒளி அந்நொழிப்பு அப்படின்னு சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்த அன்பு உள்ளம் நமது தோரகுறிச்சி மாணவர் பெற்றெடுத்த சத்தியமுருகன் ஆடியோஸ் அவர்களுக்கும் அதில் பணியுள்ள நிருபர்களுக்கு சார்ந்த நன்றியை தெரிந்து கொண்டு மீண்டும் நமது பகுதிக்கு வருவோம், நல்லதொரு நாடகத்தை தருவோம் என்று உங்களிடம் பிரியாவில் நன்றி 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 கலந்த வணக்கம்.